ஆளுநரை வரவேற்க வராத மாணவர்களை கல்லூரி முதல்வர் மிரட்டி பேசிய வாட்ஸ்அப் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாகை மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருந்தார். இந்த நிலையில் ஆளுநரை வரவேற்பதற்காக நாகை மாவட்ட பாஜக தலைவர் கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான தனியார் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் இளவேந்தன் ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவரும் இன்று காலை வர வேண்டும் என்று வாட்ஸ்அப் மூலம் நேற்று தகவல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று கல்லூரிக்கு மாணவ மாணவிகள் குறைந்த அளவிலேயே வந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமுற்ற கல்லூரி முதல்வர் இளவேந்தன் மீண்டும் ஒரு ஆடியோவை மாணவ மாணவிகளுக்கு அனுப்பியுள்ளார். அதில் கல்லூரிக்கு வராத மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், தேர்வு எழுத முடியாது, வருகை பதிவேட்டில் கை வைப்பேன் என மிரட்டல் விடுக்கும் ஆடியோவை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளைக்கு காலையில் எல்லாரும் கம்பல்சரி 6:30 மணிக்கெல்லாம் நீங்கள் காலேஜ் கேம்பஸில் இருக்கீங்க, சரியா? வண்டி வந்துடும், வண்டி ரெடி பண்ணியாச்சு. வண்டி அவங்க டைரெக்டாக அவங்க கேம்ப்பு அவங்க இதுலேருந்தே வண்டி அனுப்புகிறேன்ட்டாங்க. அதனால் 6:30 மணிக்கு ரெடியாக இருக்கீங்க, சரியா? யூனிஃபார்மில் கோட்டோட ரெடியாக இருக்கீங்க. யாரும் லேட் பண்ணிடாத, 6:30 மணிக்கு வந்துடு. ஏன்னா கேம்ப்பு, அதனால் லேட் பண்ணாத சொல்லிட்டேன். இதுவரை வரலன்னா இப்போனே சொல்லிவிட்டு நான் மேமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நாளைக்கு காலையில் கழுத்தாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் நீ மீள முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் தம்பி, அது என்னங்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே பாஸ் வாங்கியிருக்கோம் கவர்னர் பார்க்குறதுக்கு. எல்லார்ட்டையும் சொன்னோம்னாக்கா எல்லோரும் போயிடுவாங்க. அதனால் நான் என்னங்கிறது பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தம்பி, உங்களுக்கு 6:30 மணிக்கு சொன்னது எல்லாருக்கும் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட கிடையாது. நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறான்னு மட்டும் நான் பார்த்துறவா. இன்னும் 10 நிமிஷத்தில் நீ உள்ள கேம்பஸ்குள்ள இல்லைன்னா நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறானுங்கிறத நான் பார்த்துறவா. ஒருத்தருக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை, நான் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறவா. என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அந்த பர்சன்டேஜ் போட்டு நான் க்ளோஸ் பண்ணலாம் பார்த்துக்கிட்டேன்.